நம்ம திருநாதர்குன்று பார்க்க வந்திருக்கோம். இங்க வந்து ஒரு 3 முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த அளவு சமண பள்ளியா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பாறையில சமண தீர்த்தங்களுடைய 24 சிற்பங்களும் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல அது 2 இடங்கள்லாம் இருக்கு. ஒண்ணு நம்ம திருநாதர்குன்று, அதை நான் அடுத்து போய் பார்ப்போம். இன்னொன்று கழுகுமலை வெட்டுவான் கோயில் பக்கத்துல இருக்குன்னு வச்சுங்களா, அதை பத்தி சிறப்புகள் அங்க சொல்லிடுவோம். அடுத்து இங்கேயா வந்திருக்கு அப்படின்னா, இந்த மலைக்கு வந்து இன்னொரு சிறப்பு, தமிழுக்கு ஐன்ற எழுத்து வடிவத்தை தந்த மலை இந்த மலை. அதாவது அப்ப தமிழ் எழுத்து இல்லாட்டி தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எழுத்து வடிவத்துல வந்து ஐன்ற எழுத்து எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஆ பிளஸ் யா பிளஸ் அந்த புள்ளி வச்சிருப்பாங்க, ஆ இ அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. ஆனா அந்த உயிர்மை எழுத்து அந்த எகர இது சொல்லுவாங்கல்ல, ஐங்கார வரிசை, கை மை பை அதெல்லாம் இருந்திருக்கு. ஆனா ஐன்ற எழுத்து மட்டும் ஆ பிளஸ் இ அப்படின்னு தான் எழுதிருக்காங்க. நம்ம இப்ப பயன்படுத்துற ஐன்ற எழுத்து வடிவம் முதலாக எழுதப்பட்ட இடம் இப்ப நீங்க இந்த இடத்துல எழுதிருக்காங்க. இந்த இடத்துல தான் கல்வெட்டு வழியா வந்து ஐன்ற எழுத்து கிடைச்சிருக்கு. அதே எல்லா தமிழ்ல எல்லா எழுத்தும் இருக்கு. அதுனா ஐ அப்படின்னும் போது அந்த ஐ என்ற ஐங்காரம் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்பெஷல். கை மை பை அப்படின்னு வரும்ல உங்களுக்கு, அது ஸ்பெஷலு. அது கூட இங்கேயா எழுதப்பட்டது அப்படின்னா, இங்க ஒரு சமண துறவி வந்து 57 நாள் வந்து உண்ணா நோன்பு இருந்து, அதாவது உணவே சாப்பிடாம நோன்பு இருந்து உயிர் திறந்திருக்காரு. சாப்பிடாமலே உட்காந்து ஒரு யோகா தியானம் பண்ணியே உயிர் வந்திருக்காரு. அவர் 57 நாள் வந்து உயிர் உண்ணாம இருந்தனால அவரு அந்த சொல்ற தகவலை கல்வெட்டா வெட்டும் போது அந்த ஐன்ற எழுத்து வந்துருச்சு உங்களுக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து 4 வரி இருக்குல்ல, நீங்க படிக்கும்போது இந்த பக்கத்துல வந்து படிக்கணும். இந்த திரிசூலம் மாதிரி இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ஐன்ற எழுத்து வடிவம். இது என்ன அப்படின்னா தமிழி அப்படின்னு சொல்லுவாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மொழி எழுத்து பயன்படுத்த வரி வடிவம் தமிழி. அந்த தமிழி எழுத்து வடிவம் வட்டு எழுத்தா மாற காலகட்டம். அதாவது தமிழி எழுத்து வடிவத்தை ஓலைச்சுவடிகள் ஏறும்போது வளைஞ்சு ஏறும் எழுதுவாங்க. அது பின்ன ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டு போகும்போது அந்த வரிவிடம் அப்படியே வட்டு எழுத்தா மாறுது. அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த கல்வெட்டு வெட்டியிருக்காங்க. ஒரு 4ஆம் 5ஆம் நூற்றாண்டு, இப்போ இருந்து ஒரு 1500 1600 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து வெட்டியிருக்காங்க. அதனால தான் அந்த வரி வடிவம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது உங்களுக்கு வச்சுங்களா. இதில் என்ன அப்படின்னா, இது எப்படி ஒரு கல்வெட்டு அப்படின்னா, 57 சனம் நோற்ற சந்திர நந்தி அப்படின்னு வரும். அதாவது சந்திர நந்தி அப்படின்னும் போது அந்த இப்போ நீங்கள் பயன்படுத்த உங்களுக்கு தெரியுதா, சந்திர நந்தி. அந்த ஆசிரியர் பேர் வந்து அந்த உண்ணா நோன்பு இருந்து உயிர் தந்தார்ல, அவர் பேர் வந்து இந்த ஒரு சா உங்களுக்கு வருது பாருங்க. சில வார்த்தைகள் இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பார்க்க உங்களால் முடியும், சா நீ அதெல்லாம் அந்த அப்படியே மறிவு இருக்கும் வச்சுங்க. சந்திர நந்தி அப்படின்ற ஒரு ஆசிரியர், இது வந்து ஆ வரும், ஆசிரியரு சி வருது பார்த்தீங்களா, ஆசிரியரு நிசிதிகை அப்படின்னு வருது. நிசிதிகைனா இந்த இடமா அர்த்தம். அதாவது இந்த இடத்துல தான் அவர் வந்து உட்காந்து இந்த இடத்துல வந்து உண்ணா நோன்பு இருந்து உயிர் திறந்தாரு அப்படின்னு சொல்றதுக்காக நிசிதிகை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நிசிதிகை அப்படின்னு வருவது. இது அந்த தமிழ் எழுத்துடையும் வட்டெழுத்தா மாற காலகட்டம் அப்படின்றதால அந்த வடிவம் வந்து உங்களுக்கு இந்த பொருளை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், சரியாக படிக்க முடியாதுன்னு வச்சிங்களா. இந்த திரிசூலம் போட்டிருக்கிறதா 57 சனம் நோற்ற சந்திர நந்தி. இதை பாருங்க, இந்த சா தெரியுது உங்களுக்கு, சந்திர நந்தி. நீ உங்களுக்கு தெரியும், இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ஆ மட்டும் இங்கே தனியாக தெரியும், ஆசிரிகரு நிசிதிகை அப்படின்னு வருது. அதாவது 57 நாள் வந்து உண்ணா நோன்பு இருந்து ஒரு ஆசிரியர் உயிர் திறந்திருக்காரு. அவர் பேர் சந்திர நந்தி. அவர் உயிர் திறந்த இடம் தான் நிசிதிகை அப்படின்னு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சமண சமயத்தில் வந்து சல்லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ வந்து கோயிலுக்கு போகிறோம்ல, இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், வேற ஒரு சமயத்துக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கும் முக்தி அடைகிறதுக்கு. அதே மாதிரி வந்து சமண சமயத்தில் வந்து உண்ணா நோன்பு இருந்து தான் உடம்பை வருத்திக்கிட்டு வந்து உயிர் துறக்கிறது வந்து சல்லோகனம், அதாவது ஒரு முக்தி அடைகிற நிலை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. அப்படி ஒரு நிகழ்வு இங்கே நடைபெற்று இருக்கு. இந்த நிகழ்வை வந்து இங்கே ஒரு சமணப்பள்ளி நடந்து இருக்குன்னு சொன்னால், அந்த சமணப்பள்ளியிலேருந்து ஆசிரியர் செஞ்சுருக்காரு. அந்த ஆசிரியர் சந்திர நந்தி. அந்த ஐன்ற எழுத்து அதனால தான் இங்கே வந்திருக்கு. அந்த 57 நாள் அவர் உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறந்தாருல்ல, அதனால தான் அந்த ஐன்ற எழுத்து இங்கே வந்துருக்கு. 57 நாள் சாப்பிடாம இருந்தால் சொல்ல முடியாது. அவங்களுடைய அந்த சல்லோகனம் நிலைக்கு ஒரு இது இருக்குது. முதல்ல திடப்பொருளை நிறுத்துவாங்க, அதுக்கு திரவ பொருளை எடுத்துவாங்க. அதாவது முதல்ல வந்து திடப்பொருளை சாப்பிட நிறுத்திட்டு தண்ணி மட்டும் குடிப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு. அப்போ தண்ணியை நிறுத்திட்டு உயிர் துறப்பாங்க. அதாவது தான் உடலை வருத்திக்கிட்டே உயிர் துறப்பாங்க வச்சுங்களா. அந்த கல்வெட்டு இது. இதற்கு அடுத்து அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது பாருங்க பக்கத்தில். இதை விட பிற்காலத்து கல்வெட்டு, 8ஆம் 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு அது. அங்கே ஒரு ஆசிரியர் வந்து உண்ணா நோன்பு இருந்து உயிர் திறந்திருக்காரு. அவர் வந்து 30 நாள் தான் இருந்திருக்காரு. 30 நாளே அவர் வந்து உயிர் பிரிஞ்சிருக்கு அவருக்கு. அவர் வந்து இளைய பிராட்டர் அப்படின்னு அவர் பேர். நீங்கள் படிக்கிறதா ஈஸியாக படிக்கல. அந்த 30ன்ற வார்த்தை மட்டும் தெளிவாக தெரியும் உங்களுக்கு. அந்த தெரியும் 30 அப்படின்றது 9ஆம் நூற்றாண்டு காலம் அப்படின்னா தண்ணி எடுத்துக்கிறீங்க. அது முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு சார் இது வந்து? அது உங்களுக்கு 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுல எப்படின்னா ஒரு 400 வருஷங்களுக்கு பின்னாடி தானே. இது 8ஆம் 9ஆம் நூற்றாண்டு. இது இந்த எழுத்தோடையும் நல்லா உங்களுக்கு தெளிவாயிடுச்சு. ஆமா அதான். ஆமா இது பாத்தீங்களா 30
30 நாட்களா வந்து ஒரு ஆசிரியர் வந்து உண்ணாநோன்பு இருந்து உயிர் திறந்திருக்காரு. இளைய பிராட்டர் அவர் பேர், இளைய பிராட்டர். அவர் பேர் சந்திரன் நந்தி, இவர் வந்து இளைய பிராட்டர். 2 பேரும் வந்து உள்ள உண்ணாநோன்பு இருந்து உயிர் திறந்தாங்க. இது சரிங்களா? அந்த 5 எழுத்து வடிவம் நமக்கு கிடைச்சிருக்கும். பிற்காலத்தை பின்னாடி லேட்டரா எங்கேயே கிடைச்சிருக்கும். கல்வெட்டுல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு 1600 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு. அந்த கோட்டை இது. பக்கத்துல இந்த பக்கத்துல இருக்கிறது வந்து கிருஷ்ணகிரி கோட்டை, ராணிக்கோட்டை, ராஜா கோட்டை. அதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து சந்திரகிரி கோட்டை. இந்த பக்கத்துல இருக்கு பாருங்க, இது வந்து இது ஒரு குடவரை கோயில், மகேந்திர கூடப்பட்ட ஒரு பெருமாள் குடவரை கோயில். இது மலைமலை ஏறணும் அப்படின்றதால நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். 200 படிக்கிட்டு ஏறணும். சிங்காரம் ரங்கநாதரோட பெரிய ரங்கநாதர் இங்கே தான் இருக்காரு. ஆமா, அதோட என்னன்னா இது வந்து பாறையிலே குடையப்பட்ட ஒரு குடவரை கோயில். நல்லா இருக்கும் வச்சுங்களா. சிங்காரம் ரங்கநாதர், அதாவது இந்த ஊரோட பழைய பேர் சிங்கபுரின்னு சொன்னல, பழைய செஞ்சி இதுதான். இப்போ நீங்க செஞ்சி கோட்டை கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த ஊர் செஞ்சினே ஆச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ஊர் பேர் வந்து சிங்கபுரம், சிங்கபுரி, அந்த ஊர் தான் அது. அங்க அந்த அதான் ஊரோட தலைநகரத்துல கோயில் கட்டியிருக்காங்க. சரிங்களா? இருக்கும் போல இருக்கு. அது கொஞ்சம் பெருசாவே இருக்கும் போல இருக்கு. பெரிய குடவரை, அதாவது சிங்கார ரங்கநாதரோட பெரிய ரங்கநாதர் சொன்னல. அந்த மாலிக் காஃபூர் படையெடுக்கும் போது ரங்கநாதருடைய உற்சவர் சில காலம் திருப்பதிக்கு போயிட்டு அதுக்கு அதன் பின்பு இங்க வச்சா பாதுகாத்தாங்க. செஞ்சி நாயக்கருடைய ஆட்சிகள் உற்சவர் அதை வந்து செஞ்சி நாயக்கர்கள் தரம் போறதாகவும் அதுக்கடுத்து வந்து அவங்க சமாதானப்படுத்தி வாங்கிட்டு போனதாகவும் வரலாறு இருக்கு. திருப்பதிக்கு போனதுக்கப்புறம் இங்க வந்து சில காலம் செஞ்சி நாயக்கருடைய பாதுகாப்புல இருந்துச்சு. அதான் சொல்லுவாங்க, அந்த தேசிங்க ராஜா போருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் ஒரு சாமி கிட்ட போய் ஒருத்தர் கட்டாரு, அவர் முகத்தை திருப்பிக்கிட்டாரு. ஒரு அந்த சின்ன நாட்டுப்புற கதைகள்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே இந்த கோயில தான் நடக்கும். அதாவது இங்க கிருஷ்ணகிரி கோட்டையில இருந்து இந்த கோயிலுக்கு சுரங்கப்பாதை இருக்கு. அப்படி அண்டர் கிரவுண்ட்லயே வருது. அந்த மலை உச்சிக்கு போகும். அதெல்லாம் நீங்க செஞ்சி கூட இருந்தா சுரங்கப்பாதையில நான் நடக்கப்பட்டு கூட்டம் போயிருப்போம், வந்தவங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு கூட அது மாதிரி ஒரு சுரங்கப்பாதை இதுல இருந்து இருக்கு. அது மாதிரி இங்க இருக்கு. இங்க இருந்து அது உச்சிக்கு போகும். உச்சில இருந்து இறங்குற மாதிரி இருக்கும்.